வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, NiEn thrice 2+ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் FeEn thrice 2+. இப்போ இந்த ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு அப்படின்னா, லிகண்ட் காமனா இருக்கு, சார்ஜ் காமனா இருக்கு. அப்ப என்ன டிஃபரெண்டா இருக்குன்னா, மெட்டல் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல நிக்கல் மெட்டலா இருக்கு, செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அயன் மெட்டலாக இருக்குது. ரெண்டுக்குமே சார்ஜ் டென்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா நிக்கல் 2+ Fe2+. இப்போ இந்த நிக்கல் 2+ சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக, Fe2+ சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக, அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அமையும். கரெக்டா? அப்போது நீ அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயன் கோபால்ட் நிக்கல், அப்போ அயனுக்கு அப்புறம் தான் நிக்கல் வருது. அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் பீரியடிக் டேபிளில் மூவ் பண்ணிங்கன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் சார்ஜ் வந்து ரெண்டுக்குமே சேமாக இருக்குது அப்படின்னா, வால்யூம் கம்மியாக இருக்குது, சார்ஜ் அதிகமாக இருக்குன்னா சார்ஜ் டென்சிட்டி நிக்கலுக்கு தான் அதிகம். அப்போ நிக்கல் 2+ காம்ப்ளெக்ஸ் தான் எப்படி இருக்கும்? மோர் ஸ்டேபிளாக இருக்கும் when compared to Fe2+ காம்ப்ளெக்ஸ்.